ஹாய், வெல்கம் டு ஷம்லாஸ் குசின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிரில் சிக்கன். கிரில் சிக்கன்னா ஓவன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓவன் தேவையில்லை, நம்ம குக்கர் வச்சும் பண்ணலாம், இல்லை இந்த நான்ஸ்டிக் பேன் வச்சும் பண்ணலாம். இதோட மேரினேஷன் நான் எடுக்கலை, நான் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு மேரினேஷன், சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா இது ட்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் அதில் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து கலந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிவிடுங்க. சிக்கனில் ஃபுல்லாக மேலே தடவி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், லெமன் விட்டுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம தயிர் இருக்கு இல்லையா, ஹங்கர்டு, அதையும் எடுத்து அதோட கலந்து நல்லா கலந்துட்டு சிக்கன் ஃபுல்லாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக மேரினேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி பாருங்கள் குக்கிங் ப்ராசஸ். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் உள்ளார இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், அதெல்லாம் உள்ளார வைக்கிறேன். வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். புதினா, அவ்வளோதான். பாருங்கள், பட்டர் ஆட் பண்ணுறேன், ஒரு 2 கியூப் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் சிக்கன் எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாங்க. மீதி உள்ள மசாலாலாம் மேலே அப்படியே வச்சு விட்டுருலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மைனஸோட இல்லைன்னா அந்த புதினா மின்ட் சட்னி, க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்த்து. கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இது மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து டர்ன் பண்ணுவோம். இது பாருங்கள், இதை டர்ன் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் வேக நம்ம அப்படியே திரும்பி டர்ன் பண்ணோன்னா அதே வெந்துடும் ஃபுல்லாக சிக்கன். டர்ன் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருவோம். அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள், க்ரில் ஆகிட்டே வருது, நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது, நல்லா குக் ஆகிட்டே வருது. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இது ஒரு 5-10 மினிட்ஸில் குக் ஆகிடும். அட்லாஸ்ட் குக் ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மின்ட் சட்னியை வச்சுருக்கேன். இந்த மின்ட் சட்னி எப்படி செய்யணும்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.